சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். சார், இப்ப இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல தீவிர தேர்தல் பிரச்சாரத்துல அவரு ஈடுபட்டு இருக்காரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அக்ரஸிவா மாறி இருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒரு சைட்ல திமுகவை ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறாரு, ஃபேமிலி பாலிடிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வராரு. அப்புறம் இன்னொரு சைட்ல பாஜகவுக்கும் பதிலடி கொடுக்குறாரு. ஸோ இப்ப ரீசெண்டா அவர் பேசும்போது சொல்ற விஷயங்கள் என்னன்னா, அதிமுக ஆட்சி தான் நடக்கும் அப்படின்ற பாயிண்ட அழுத்த திருத்தமா சொல்றாரு. அதே மாதிரி பாஜகவோட அதிகார பகிர்வு இருக்காது அப்படின்ற பாயிண்டையும் சொல்றாரு. அமித்ஷா அவர்கள் சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க ஒண்ணு ஏமாளிகள் அப்படின்ற பாயிண்டையும் சொல்றாரு. சோ பாஜகவை ரொம்ப காட்டமா அவரு டீல் பண்ணிருக்காரு. சோ இதை எப்படி பாக்குறீங்க ஓவராலா? இது உண்மையாலுமே ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடியவங்களாம் கூட எடப்பாடி அவர்கள் மேலே விமர்சனிக்க வைக்கிறதே என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, எடப்பாடியை வந்து இவங்க மிரட்டி பண்ணிய வச்சிட்டாங்க, எடப்பாடி வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணியே இல்லைன்னாரு, அங்கே வந்து பார்த்தீங்கல்ல ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது எப்படி உட்கார்ந்துருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலவாறு இவருடைய அந்த ஆளுமையை தான் இவங்க பெருசாக வந்து திமுக வந்து ரைட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறது. ஆனால் சமீப காலமாகவே எடப்பாடியார் அவர்கள் பேசுறது வந்து ரொம்பவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அக்ரெசிவாகவும், அதே மாதிரி என்னென்னலாம் விமர்சனங்களை வந்து இது வரைக்கும் அவர் மேலே வச்சாங்களோ அத்தனைக்கும் வந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் ரொம்ப சுட சுட கொடுத்துட்றாரு இப்போ. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சும்மா சட்டசபையில் உட்காந்துட்டு இருந்தால் திடீர்னு எந்திரிச்சு எதையோ பேசுவாருன்னு பார்த்தா, என்ன நீங்கள் போயிட்டு பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சுட்டீங்க, சம்மந்தமே இல்லாமல் கேட்குறாரு. எனக்கு என்னடா இவர் பாட்டுக்கு இப்படி கேட்குறாருங்கிறதுக்கு தான் இது ஏன் கட்சி, எங்கள் கட்சி, இது நாங்கள் யார் கூட கூட்டணி வைக்கணும் வைக்க வேண்டாங்கிறது எங்களுடைய விருப்பம், அதுக்கு ஏன் நீங்கள் நீலக்கண்ணீர் வடிங்கிற அளவுக்கு அதெல்லாம் சுட சுட பவர்ஃபுல்லாக கொடுக்குறாரு. அப்போ வந்து இந்த இடத்துல இல்லை, இப்போ பிஜேபி பூச்சாண்டி ரெகுலராக திமுக காமிக்கிறது தான். அப்போ இன்னைக்கு அதிமுக மேலே வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்ப்பலையை உண்டாக்கணுங்கிறதுக்காகவே திமுக பர்பஸாகவே என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அதிமுகவை வந்து பாரதிய ஜனதா வந்து பயப்படுத்துது, எடப்பாடி வந்து அடங்கி போகிறாரு, அடக்கிட்டாங்க அவரை அப்படி இப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு நீங்கள் ஒரே விஷயத்தை அது பொய்யினாலும் ஒரு 10 தடவை சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், இப்போ தான் உண்மையாக கூட இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு தான் அவர் தெளிவாகவே ஏறி அடிக்கிறாரு. நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு, எங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும், எங்களுக்கு கூட்டணி வேண்டாம்னா வேண்டாம், அது எங்களுடைய முடிவு, யாரு கூட கூட்டணி வைக்கணும் வைக்க வேண்டாங்கிறதுலாங்கிறத அவர் சொல்ற பதில் வந்து திமுகவுக்கு உண்டான பதில் தான். அது வந்து ஒரு பாரதிய ஜனதாவை வந்து தூக்கி அடிக்கணுங்கிறதுக்காக அவர் பேசல. பட் திமுக இந்த அளவுக்கு பேசும்போது வந்து அவர் எதிர்வினை ஆற்றுறாரு. அது வந்து இன்னொரு இடத்துல எனக்கே ஒரு சின்ன வருத்தம் வந்து பாரதிய ஜனதா மேல என்ன இருக்குன்னா, ஏப்ரல் 11 அவங்க இங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ ஒரு கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது அன்னைக்கே தெளிவாக வந்து அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, பிஜேபி எம்எல்ஏக்கள் வந்தாங்கன்னா மந்திரி ஆவாங்களான்னு தெளிவாக கேட்குறாரு ஒரு பத்திரிகையாளர். அதுக்கு வந்து அமித்ஷா தெளிவாக பதில் சொல்கிறாரு, திமுகவினுடைய வாயுக்கெல்லாம் நாங்கள் வந்து தீனி போட முடியாது, இதெல்லாம் வந்து நாங்கள் தேர்தலுக்கு அப்புறம் பேச வேண்டிய பேச்சு. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் என்டிஏ வந்து அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்குது, இவர் தான் எடப்பாடி அவர்கள் தான், மோடி எப்படி இந்தியாவுக்கு என்டிஏக்கு தலைமையோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு மோடியை ஈக்குவேட் பண்ணி பேசுறாரு. மோடி வந்து ஆல் இண்டியாவுக்கு என்டிஏவை ஹெட் பண்றாரு, தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி தான் ஹெட் பண்றாருங்கிறத தெளிவா சொல்லிட்டு, இந்த கூட்டணியில ஆட்சியில இடம்பெறுவோமா பங்கு கேட்போமாங்கிறத தேர்தலுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவோன்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன சலசலப்புகள் வருது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு பேட்டி கொடுக்குறாரு, பெருசா பேசல, ஒரே வார்த்தையில எஸ்ங்கிறதோட முடிச்சிட்டார். ஆனா அதை வச்சு இங்க இருக்கக்கூடியவங்க வந்து பலவாறு அதை பத்தி பேசுறாங்க. இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு, நான் வந்து எதையுமே பேசல, எங்க அமித்ஷா தலைவர் என்ன சொல்றாரு அதை நான் இங்க பேசுறாங்க போது, திமுக இந்த மாதிரி சந்தர்ப்பக்காகத்தானே எதிர்கட்சிகள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்னடா எடப்பாடி ஒன்று சொல்றாரு அவங்க ஒன்று சொல்றாங்கன்னு இவங்க திமுக கொளுத்தி போடணுங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து இல்ல பாரதிய ஜனதா இதை பண்ணிடுவாங்க அதை பண்ணிடுவாங்கன்னு சொல்லும் போதுதான் அவர் வந்து எடப்பாடி வந்து ஏறி அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அதிமுக வந்து ஏமாளி கிடையாது, எங்களுக்கு நாங்களே வந்து தனிப்பட்ட முறையிலேயே வந்து நாங்க ஜெயிச்சு தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைப்போம், நாங்க கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்காது, தனி பெரும்பான்மையிலேயே நாங்க உட்கார்ற அளவுக்கு எங்களுடைய வெற்றி வாய்ப்பு அந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஏறி அடிக்கிறார். இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா பேச வேண்டிய பேச்சு. இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் இந்த மாதிரி பேச்சை தான் அங்க எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா இப்ப ஒரு ஸ்டெப் அதிகமா போறாரு இல்லையா, கூட்டணி இருந்தாலும் ஓகே கூட்டணி இல்லைனாலும் ஓகேன்ற மாதிரி போறாரு. ஸோ அப்ப அது பாஜகவுக்கு தான் அது சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்ப கூட்டணி முறியறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல பேசுறதே ஸ்டாலினை வச்சுதான் அவர் சொன்ன விஷயங்களை சொல்லி அவருக்கு பதில் சொல்றாரு.
அப்புறம் கூட வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு பேசினதாகவும் செய்திகள் வருது. இல்லை, நான் பேசின கான்டெக்ட் வேற, நான் அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக பேசினேன், இது வந்து இன்னைக்கு மற்ற கூட்டணி கட்சிகளை வந்து நம்ம வந்து சிறுமைப்படுத்தணுங்கிறதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் நயினார் நாகேந்திரன்ட்டையும் கூப்பிட்டு அதை வந்து அவங்க பேசுறதுல அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்களுக்கு தொடர்ந்து நல்ல பரஸ்பர புரிந்துணர்வு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல எங்கேயாவது ஒரு சிக்கல் வரும்போது எதிர்கூட்டணி திமுக கூட்டணி வந்து அவங்க கண்ணுங்கிறது, இப்ப திமுக கூட்டணியில ஒரு பிரச்சனை வராதான் அதிமுக கூட்டணி பார்த்துக்கிட்டே தானே இருப்பாங்க. அப்ப அங்க ஏதோ கூட்டணி வந்தா இவங்க அதுல கொளுத்தி போடலான்னு பார்ப்பாங்க. இந்த சைட்ல இருக்கிறவங்க அதிமுக கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வந்தா அதுல ஒரு கொளுத்தி போட்டுற முடியாது அவங்க பாக்குறாங்க. அப்ப இந்த கூட்டணின்னு வரும்போது இது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு மாதிரி தான் ஒரு கூட்டணி உறவுங்கிறது. முரண்பாடுகள் கட்சிக்குள்ளார இருக்குமா? கட்டாயம் இருக்கும். கணவன் மனைவிகளுக்குள்ளார முரண்பாடு இல்லாமையா இருக்குது? டெய்லி காலையிலேருந்து நைட்டுக்குள்ளார எத்தனையோ முரண்பாடுகள் இருக்கும். ஆனாலும் அந்த முரண்பாடுகள் எதுவும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறதுக்கு அந்த முரண்பாடுகள் முட்டுக்கட்டையா இருக்கக்கூடாது. வேரியஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். அதை பேசி நம்ம எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் தீர்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ நமக்கு குழந்தை குட்டி இப்போ சொந்த பந்தம்னு சொல்லிட்டு வாழ்க்கை போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த கூட்டணியில் வந்து ஏன்னா அந்த சில முரண்பாடுகளையும் மீறின வாழ்க்கை பயணம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது ஒரு கணவன் மனைவிக்கு தெரியணும். அந்த மாதிரி இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகளில் வந்து அவங்களுடைய கூட்டணி பயணத்தை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை தடுத்துறாத அளவுக்கு அவங்களுடைய முரண்பாடுகள் அதுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் எல்லாம் சுகமே தான். அதையும் தாண்டி போய் அது வந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்கே சேதாரம் வர மாதிரி ஒரு பிணக்கா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிணக்கு ஒரு கூட்டணி கட்சியில வந்தா அப்பதான் வந்து அது கூட்டணிக்கு வந்து ப்ராப்ளமா வரும். அந்த அளவுக்கு இது போற அளவுக்கு இந்த ரெண்டு கட்சியும் விட மாட்டாங்க. எதுக்காக சொல்றேன்னா இன்னைக்கு அதிமுகவுக்கும் தெளிவா தெரியும் பாரதிய ஜனதா இந்த தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு பாரதிய ஜனதா அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு. பாரதிய ஜனதாவுக்கும் தெளிவா தெரியும் நம்ம இப்ப நடக்கிறது வந்து எம்எல்ஏ தேர்தல், இதுல வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து மைலேஜ் எடுக்கணும்னா அதிமுக வந்து எவ்வளவு முக்கியங்கிறது. அதுக்கும் மேல இவங்களுடைய ரெண்டு பேர்த்தினுடைய பிரதான நோக்கம் என்னன்னா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கிறது. அப்ப அவங்களுடைய உச்சபட்ச நோக்கம் என்னங்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே தெளிவா புரியுது. அதனால அவங்க அந்த ஒரு இருக்கக்கூடிய ஸ்பேஸ்க்குள்ளார விளையாண்டுக்குவாங்களே ஒழிய ஒரு கூட்டணிக்குள்ளார விரிசல் வர்ற அளவுக்கு வந்து அவுட் ஆஃப் த ரேஞ்ச் போக மாட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ ரைட், இப்ப நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா இபிஎஸ் அவர்கள் அக்ரெசிவா பேசினாலும் கூட்டணியை உடைக்கிற அளவுக்கு அவர் போக மாட்டார் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றீங்க. அப்ப இபிஎஸ் அவரோட நோக்கம் என்ன? இப்ப அக்ரெசிவா பேசுறதுக்கான நோக்கம் என்ன? கூட்டணியே ஓகே உடைக்க மாட்டார். அப்ப இது அமித்ஷாவுக்கு மெசேஜா? இனிமேல் நீங்க கூட்டணி ஆட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதிகார பகிர்வு விஷயங்கள் பத்தி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ் அவருக்கு. ஃபர்ஸ்ட் மெசேஜ் டிஎம்கே கூட்டணிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும், நீங்க என்னை வந்து எவ்வளவு சிறுமைப்படுத்தி பேசினாலும் அதுக்கெல்லாம் மசீர் ஆள் நான் இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மெசேஜ் டு ஸ்டாலின், ரெண்டாவது மெசேஜ் ஆல்சோ டு பிஜேபி அண்ட் அலையன்ஸ் பார்ட்னர். இது வந்து தேவையில்லாத இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் என்ன வருதுங்கிறத வச்சுதான் கூட்டணி ஆட்சியா இல்லைங்கிறதே முடிவு பண்ண முடியும். அதை புரிஞ்சனாலதான் அமித்ஷாவே அதை சொல்றாரு. இப்போ 118 சீட்டுக்கு மேல ஏடிஎம்கே வந்துட்டா இதுல சீட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து 90 சீட்டு தான் வந்து ஏடிஎம்கே வராங்கன்னு வச்சுங்க. இப்போ பாரதிய ஜனதா கிட்ட ஒரு 10-15 சீட் இருக்குது, இல்லை அவங்க கூட்டணி கிட்ட ஒரு 20-25 சீட் இருக்கு, அவங்கள சேர்த்துனா தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். அப்ப தாராளமா யாரா இருந்தாலுமே கொடுத்துதான் ஆகணும், கொடுப்பாங்க, அதுல எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா அதை நீங்க வந்து வச்சுக்கிட்டு பேசும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு வாக்காளர் மத்தியில ஒரு கட்சிக்காரங்க மத்தியில வந்து ஒரு அதாவது வந்து ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். அதை திமுக ஏதுவா பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்களே ஏன் ஃபுல் டாஸ் போடுறீங்க? அவங்க 6 அடிக்கிறதுக்கு நம்ம திமுக ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காக கூட்டணி வச்சிருக்கிறோமா, இல்ல நம்ம வந்து திமுக மேல ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காக கூட்டணி இருக்குதாங்கிற மெசேஜும் எடப்பாடி அவர்கள் கொடுக்கறதான்னு தான் நான் பாக்குறேன். ஆனா அமித்ஷா ஏன் ஃபுல் டாஸ் போட்டே இருக்காரு இந்த மாதிரி? இல்ல, அமித்ஷாவுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நான் பாக்குறேன்னா, இன்னைக்கு ஒரு கூட்டணியில ஆட்சின்னு சொல்லும் போது இன்னும் சில கட்சிகளை வந்து இந்த கூட்டணிக்குள்ளார கொண்டு வர வைக்க முடியாதா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இது வந்து அதிமுக பாரதிய ஜனதா மட்டும்தான் அலையன்ஸ்ல இருக்காங்க. ஏன் பப்ளிக்ல பேசணும்? அதுதான் சொல்ல வரேன். இப்போ இன்னைக்கு என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்ப அமித்ஷாவும் வந்து இப்ப எடப்பாடியை வந்து அடுத்ததா ஒரு முதல்வர் ஆக்கணுங்கிறது மட்டும்தான் அவருடைய எண்ணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. அவரை பயன்படுத்தி நம்ம எப்படி இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய எம்எல்ஏக்களை அதிகப்படுத்தலாம். அப்ப இன்னைக்கு வந்து எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் வீக்கா இருக்குது. அப்ப வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நம்ம ஒரு கூட்டணி ஆட்சியை சும்மா ஒரு பெட்டிங் பண்ணுவோம். நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கிட்ட ஒரு பாரதிய ஜனதா கூட ஒரு 15-20 எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா கூட ஒரு 10 எம்எல்ஏ கூட வைங்களேன்,
அந்த எம்எல்ஏல இருந்து 2 பேர் நாளைக்கு அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் போது மினிஸ்டர் ஆனாங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல வந்து அவங்களும் ஒரு ஆளுங்கட்சியா வர்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருது இல்ல. இதுக்காக தானே எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் தவம் கிடக்குது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை தான் நாங்கள் திமுக கேட்டுட்டு இருக்காங்க. அதை விட காங்கிரஸ் இப்ப எப்படி ஏறி அடிச்சிட்டு இருக்காங்க இந்த காமராஜ் பிரச்சனையை பேசினதுக்கு அப்புறம். அது இல்லாம இன்னைக்கு அவங்க கட்சியில் இருக்கிறவங்களை பூரா சொல்றாங்களே, எங்களை கூட்டணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ஆட்சியில இடம் வேணும், இல்லையா நீங்க எதிர்கட்சியா போய் உட்காருங்க அப்படின்னு தெளிவாகவே பேசுறாங்க காங்கிரஸ்லயும். ஆனா காங்கிரஸ் நல்லா ஏறி அடிக்கிறாங்கன்றீங்களா காமராஜ் மேட்டர்ல? ஏன்னா ஒரு பக்கம் அவங்க மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுன்னா நீங்க என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதான் கேட்கிறேன் உங்க பார்வையில. இல்ல சில பேர் அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஏறி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டணிக்குள்ளார அமங்குறாங்க. ஆனா இதுல வந்து காங்கிரஸ் வந்து இந்த அளவுக்கு எதிர்வினை ஆற்றுவாங்க நான் எதிர்பார்க்கல. இப்ப வந்து திருச்சி வேலுச்சாமி ஆகட்டும், ஜோதிமணி அவங்களாகட்டும், இல்ல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவரா இருக்கிறவர் ஆகட்டும், செல்வ பெருந்தகையா கூட ஆகட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒருத்தன் தன்னை வந்து உண்மையான காங்கிரஸ் தொண்டன் ஒருத்தன் சொல்லிக்கிறான்னா, உண்மையான காங்கிரஸ் தொண்டன் சொல்றான்னா, இந்த பிரச்சனையில கோபம் வரலாம், அவன் காங்கிரஸ்ல மெம்பரா இருக்கிறதுக்கு லாக்கி இல்லாத அவன் வெளியே வந்துடலாம். இல்ல அந்த கட்சியை வந்து அவனை வெளியே துரத்திடணும். இப்ப காமராஜரை பத்தி பேசினது நமக்கே கொதிக்குது. காமராஜரை பத்தி பேசும்போது நம்ம அவரை பார்த்தது கூட இல்லை, கேட்டதுதான், படிச்சதுதான், 4 பேர் பேச கேட்டதுதான். நமக்கே இந்த அளவுக்கு கொதிக்கும் போது அந்த கட்சியில் இருக்கிறவங்க காமராஜரை பத்தி எவ்வளவு படிச்சிருப்பாங்க, எவ்வளவு தெரிஞ்சிருப்பாங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் எவ்வளவு பாடங்கள் காமராஜரை பத்தி எடுத்திருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப எதனா சொல்லுங்க, இதுக்கு கூட வந்து ஒருத்தன் காங்கிரஸ் கட்சிக்காரன் கொதிக்கலன்னா அப்ப வாழ்க்கையில அவன் கொதிக்கிறதுக்கே வாய்ப்பு. அப்ப அந்த இடத்துல வந்து இது நம்ம எதிர்பார்த்ததை விடவே எதிர்வினை ஆற்றல் வந்து காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்குது. எண்ணிக்கைகள் குறைவா இருந்தா கூட காட்டம் அதிகமா இருக்கு, காரம் அதிகமா இருக்கு. திமுகவுக்கு இது சாதாரண மெசேஜ் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சியில இருக்கிறனாலவே எல்லாத்தையும் நாங்க உட்காந்துப்போம், ஒன்னா அவன் மன்னிப்பு கேட்க சொல்லு, மன்னிப்பு கேட்கலையா இல்ல பதவியை விட்டு விலக்குங்க. இதுல வந்து சிஎம் இதுல நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டு தான் இருப்போம், இதை கடந்து போக முடியாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளும் வந்து கூட்டணி வேணும்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளும் கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்கறாங்க. அப்ப இந்த 2026 நம்மளே பல தடவை பேசியிருக்கோம், கூட்டணி கட்சிகள் வளர்றதுக்கு ஒரு அபரிமிதமான வாய்ப்பு இருக்கக்கூடிய எலெக்ஷன் 2026. ஆனா இதை வெளிப்படை இப்ப இது என்ன ஆச்சுன்னா, இப்ப இந்த காங்கிரஸோ இல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ வந்து இன்னைக்கு எங்களுக்கும் கூட்டணியில் ஆட்சியில வேணும்னு சொல்லாம இருந்திருந்து இப்ப இந்நேரம் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா மட்டும் இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இது பெரிய பிரச்சனையா கிளப்பியிருப்பாங்க திமுக. இப்ப இது இங்க பேசி அடங்குறதுக்கு முன்னாடி இங்க காங்கிரஸ் பெரிய தூக்கிட்டாங்க. இவர் திருச்சி வேலுச்சாமிலாம் சொல்றாரு, எங்களுக்கு இல்லைன்னா நீ ஆட்சியை அமைக்க முடியாது, எங்களை கூட்டணியில சேர்த்துக்கலையா நீ எதிர்கட்சியா உட்காந்துக்கோ, அதுக்காக நாங்க ஒன்னும் பயந்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இது காங்கிரஸ் கட்சியில இவங்க பேசுறாங்கன்னா அவங்க மேல இருந்து பர்மிஷன் எல்லாம் பேச முடியாது, பேச முடியாது. அவங்களுக்கு இன்னைக்கு காங்கிரஸ்க்கு சில ஆப்ஷன்ஸும் இருக்கு, அதனால அவங்க தைரியமாவும் பேசுறாங்க. அதான் ரைட், எலெக்ஷன் டைம்ல ஒரு லெவரேஜாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, சோ அப்ப அதனால இந்த 2 கட்சியிலுமே வந்து இந்த குரல்கள் ஒலிக்கிறனால யாரு மேலேயும் இன்னைக்கு இது வந்து இதுக்கு மேல வந்து யாருக்கும் குறை சொல்லிக்க முடியாது. சோ இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொன்னது போல அமித்ஷா அவர்களை பொறுத்தளவுல அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் கண்டிப்பா. பாஜகவை நம்ம பலப்படுத்தணும், அதிகாரத்துல ஒரு பங்கு கிடைச்சா நமக்கு நல்லது அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த நோக்கத்தோட அவரு ஃபுல் டாஸ் போட்டு பாக்குறாரு, 3-4 தடவை போட்டு பாக்குறாரு. இப்ப இபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிட்டார். ஏற்கனவே அவர் பேசும்போது ஒரு பிரம்மாண்ட கட்சி உள்ள கூட அலையன்ஸ்க்கு வர போறாங்கன்றாரு. அதுவுமே ஒரு வகையான பாஜகவுக்கு சிக்னல் தான். நீங்க ரொம்ப பிரச்சனை கொடுத்தீங்கன்னா நான் மேபி இன்னொரு ஆப்ஷனுக்கு போவேன்ற ஒரு சிக்னல் இருக்கு அதுல. அதுவும் இல்லாம இப்ப நாங்க ஒண்ணு ஏமாளிகள்னு சொல்லிட்டாரு, கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரியும் பேசிட்டாரு. சோ இதுக்கு மேலையும் அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த ஆயுதத்தை கையில் எடுப்பாரா, இல்லைன்னா இது முடிஞ்சதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இது வந்து அவங்களுடைய ஆசைகள் குறையாது. எந்த கட்சியாரும் அப்படி குறைஞ்சதுன்னா அவங்க அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள். வெளிப்படுமா? வெளிப்படுத்த மாட்டாங்க. ஓகே, இனிமேல் என்னன்னாக்கா அவங்களுக்குள்ளார பேசிக்கணும். அவங்களுக்குள்ளார பேசிட்டு எங்க எதா இருந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இல்ல அவங்களுக்குள்ளார கூட ஒரு ரகசிய உடன்பாடு கூட வரட்டும், தப்பு கிடையாது. அப்ப அந்த இடத்துல வந்து இதை நீங்க ஒரு பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல நீங்க பேசிக்க வேண்டிய பேச்சு. அப்ப எடுத்த உடனேவே வந்து நீங்க இந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகும்னா, அது வந்து கட்சி தொண்டர்கள்கிட்டையும் சில கசப்புகளை ஏற்படுத்தும், வாக்காளர்கள்ட்டையும் கசப்புகள் ஏற்படுத்தும், எதிர்கூட்டணிக்கும் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆயிடும். இதே தான் திமுக கட்சியில நடக்கும் போதும் சேம் அப்ளிகபிள் டு திமுக கூட்டணி. அப்ப இந்த கட்சியில இருக்கிறவங்க பூராமே உடனடியா அந்த தலைவர்கள் அவங்க உடன்பட்டு பேசணும். அதுக்காகத்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பல நேர்காணல்கள்ல சொல்லியிருக்கேன்,
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி அமைக்கிறாங்கன்னா இது காரணம் இல்லாம அமைக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபியும் முட்டிக்கிட்டு இருந்த கட்சி, பெரிய அளவுக்கு ரிஃப்ட்ல இருந்த கட்சி. அப்போ அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி திருப்பி ஒன்று சேரும்போது எப்பயுமே நம்ம கார்பரேட்ல கூட ஒரு டீம் பில்டிங்ல சொல்லுவோம். அதாவது வந்து ஃபார்மிங் பண்ணோம்னா ஸ்டாமிங் ஆகும், ஸ்டாமிங்க்கு அப்புறம் நாமிங் பண்ணணும், ஃபார்மிங் ஸ்டாமிங் நாமிங். அந்த மாதிரி வந்து நார்மலாக ஒரு கார்பரேட் டீம் பில்டிங்ல இருக்கும்போது ரெண்டு கட்சி வந்து ஒன்று கூட்டணி சேரும்போது, அது எதிரெதிர் துருவங்களாக இருந்த கட்சி சேரும்போது இது நடக்கிறதுக்கு அதீத வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தகுந்த காலக்கெடு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்றாங்க. இது எல்லாமே ஆன்டிசிபேட்டட் தான். இப்ப நம்ம நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாம் எல்லாம் வரும். இந்த ஸ்டாமை எல்லாம் அவங்க ரெக்டிஃபை பண்ணி தே வில் நாமினேட். அப்படி வரும்போது ஒரு எலெக்ஷனுக்கு போறதுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டா நார்மலைஸ் ஆயிடும், செட் ஆயிடும், தே வில் கோ வெரி ஸ்ட்ராங். சார், இப்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல குடும்ப அரசியலை பேசுறாரு. அவர் கண்டினியூஸா ஃபேமிலி பாலிடிக்ஸ் அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் இந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போதும் அதுக்கு பதில் கொடுக்கும்போதும் நான் ஏழை வீட்டு பிள்ளைன்னு சொல்றாரு, உங்களை மாதிரி அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் இல்லை அப்படின்ற விஷயங்கள் சொல்றாரு. ஸோ ஃபேமிலி பாலிடிக்ஸ் டச் பண்றாரு. அதுக்கு முன்னாடியும் டச் பண்ணாரு, இப்போ ரீசெண்டாகவும் அவர் டச் பண்றாரு. ஸோ ஏடிஎம்கே பொறுத்தளவு இந்த எலெக்ஷன்ல குடும்ப அரசியல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவா இருக்குமா? கட்டாயமா அவங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப அரசியல்ங்கிறத தாண்டி அது இன்னும் வேற ஆங்கிள் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும்னு என்னுடைய வியூ. இப்ப திமுக சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா சனாதன எதிர்ப்பு அப்படின்பாங்க. அந்த கூட்டணி கட்சிகளையும் சனாதன எதிர்ப்பு, பாரதிய ஜனதா உள்ளார வரக்கூடாதுங்கிறது இந்த பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. இப்ப சனாதன எதிர்ப்புன்னா என்ன? சனாதனம்னு அவங்க புரிஞ்சுக்க கூடியது. அதாவது சனாதனத்தை ஆதரிக்கிறவங்களுக்கும் முழுசா சனாதனம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது, எதுக்கிறவங்களுக்கும் என்ன சொல்லுதுன்னு தெரியாது. பட் அதை ஒதுக்கி வச்சிருவோம். இவங்க புரிஞ்சுக்கக்கூடிய சனாதனத்துல இருந்தே பேசினோம்னா, ஒருத்தன் பிறப்பால உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்றது தவறு, ஒருத்தன் பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு அனுகூலம் கிடைக்குதுங்கிறது தவறு, இதுதான் சனாதனம், இதைத்தான் எதிர்க்கிறோம் தான் இங்க பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம கேட்கறது, இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர், எங்கிருந்து வந்தாரு? கலைஞர்ல இருந்து ஸ்டாலின். அதனாலதான் இன்னைக்கு பல பேர் கேட்கிறாங்க, ஸ்டாலின் கிட்ட வந்து அவர் கலைஞருடைய மகன் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டாலின் ஹூ இஸ் ஹி, அவருடைய இதை டிஃபைன் பண்ணுங்கன்றாங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நெடுங்காலம் வந்துட்டாரு, கொஞ்சம் பயணிச்சிட்டாரு. இன்னைக்கு ஓரளவுக்கு ஸ்டாலினுக்கு அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இமேஜை கிரியேட் பண்ணியிருக்காரா, வச்சிருக்காருன்னு கூட இன்னைக்கு தேதியில வந்து ஐ அக்செப்ட் இட். உதயநிதி ஸ்டாலினுக்கு வாங்க, இப்ப என்னவா இருக்கிறாரு? அவரு துணை முதலமைச்சரா இருக்கார். இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறினா கூட அவரை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாரு? கலைஞர் கருணாநிதியினுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் எப்போ தமிழ்நாட்டுக்கு துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்க தாத்தா பேரை சொல்லி எங்க அப்பன் பேரை சொன்னாதான் நான் யாருன்னே தெரியுங்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா, இதை விட சனாதனம் வேற என்ன இருக்கு? இந்த சனாதனத்தை நீங்க எதிருங்கன்ற. நான் சனாதனங்கிறது இதுதான சனாதனம். இன்னைக்கு இதே ஒரு இதுல இப்ப நம்ம பேசும்போது கூட இல்ல வந்து நந்தகுமார் வந்து மக்கள் ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்துறாருன்னாங்க. ஏன் கொச்சை? இல்ல மக்கள் தானே ஓட்டு போட்டு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்தாங்க அப்படின்னாரு. உதயநிதி ஸ்டாலினை ஓட்டு போறது காரணம் என்ன? இந்த திமுக நிறுத்தினால. இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு நிறுத்தி மக்கள் ஓட்டு போட்டது எம்எல்ஏ வாக்குறதுக்கு தான். மினிஸ்டர் ஆக்குனது யாரு? துணை முதலமைச்சர் ஆக்குனது யாரு? என்ன மக்களா? சரி, அப்படியே இது மக்கள் வாக்களிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா கூட இன்னைக்கு வந்து மோடியை பார்த்து எத்தனையோ கேள்வி கேட்கிறாங்கல்ல. மோடிக்கு வாக்களிச்சது யாரு? ஆடு மாடு வாக்களிச்சிருச்சா? மரஞ்செடி கொடிகள் வாக்களிச்சிருச்சா? அவங்களுக்கும் இந்திய மக்கள் தானே வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு சனாதனம், நீங்க இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினே வந்து என் அப்பா யாரு தாத்தா யாருன்னு சொல்ற அளவுக்கு நீங்க துணை முதலமைச்சர் இருக்காருன்னா இதை விட என்ன சனாதனம் இருக்கு? சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? அப்ப சனாதனத்தினுடைய மொத்த உருவமா இல்ல திமுக இருக்குது. இதை சொல்லி இன்னும் எடப்பாடி அவர்கள் ஏறி அடிச்சாங்கன்னா, அந்த கூட்டணி கட்சி பாரதிய ஜனதாவும் ஏறி அடிச்சாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பவர்ஃபுல்லா மாறுங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா நீங்க வைக்கிறதே தான் உங்களுக்கு மைனஸ் பாயிண்டா இருக்குது. இதே தான் இங்க மாநில உரிமை பேசுவாங்க திமுக. இதே மத்தியில ஆட்சியில 17-18 வருஷம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. அன்னைக்கெல்லாம் மாநில உரிமையை பத்தி எதுவுமே கேட்டுக்கலையா? எங்க போனீங்க அன்னைக்கெல்லாம் மாநில உரிமை? அது சொன்னீங்க இல்லையா, இனி போக போக இன்னும் அக்ரெசிவா அடிச்சா பெட்டரா இருக்கும் நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ ஒரு கேள்வி வருது என்னன்னா, இப்ப இபிஎஸ் அவர்கள் திமுக அட்டாக் பண்றாரு, ஃபேமிலி பாலிடிக்ஸ் அட்டாக் பண்றாரு, வேற இஷ்யூஸையும் கையில் எடுக்கிறாரு. ஆனா இப்ப அதிமுக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள்லாம் ரொம்ப குவைட்டா இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து பிரிமினரி ஃபேஸ் வராங்க. பட் இருந்தாலும் தலைவர் பேசும்போது என்ன ஒண்ணுன்னா, இன்னைக்கு வந்து
இப்ப எடப்பாடி அவர்கள் டூர் வரும்போது இன்னைக்கு எடப்பாடி மேல எல்லா போக்கஸும் கிடைக்கணுங்கிறது அவங்களுடைய பிளான். ஓகே. இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தரும் அவங்க போய் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எடப்பாடி சுற்றுப்பயணம் இருக்கும்போது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டென்ஷன் மீடியா போக்கஸ் போனா வேற வேற இடத்துல போயிடும். அப்ப எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் எப்படி இருக்கு, அந்த கூட்டம் எப்படி கூறுது, அவர் என்ன டாபிக் பேசுறாரு, வெச்ச விமர்சனங்களுக்கு என்ன பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்கிறது கூட மக்கள்கிட்ட போய் சேராம போயிடும். இது நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் பாக்குறேன். இது என்ன இவர் என்ன மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இவர் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்க போறாரு இல்ல. இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கங்க ரீஜனலா லீடர்ஷிப் எடுப்பாங்க. இப்ப என்னன்னா லீடர் இஸ் லீடிங் த ஃபோர்ஸ். இப்போ அவர் முன்னாடி போய் ஒரு ரவுண்ட் எல்லாம் அடிச்சு இப்ப ஸ்டேஜை செட் பண்ணிட்டு அடுத்து இருக்கக்கூடிய செகண்டரி லீடர்ஸ் கிட்ட அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் எல்லா வட்ட லெவல்ல கிளை லெவல்ல அது அந்த இடத்துல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ அவங்க பண்றது உசிதம் இல்லை. ஏன்னா எடப்பாடியினுடைய அந்த கோர் ஃபோக்கஸ் மக்களுக்கு அவர் மேல இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு எந்த மீடியாவை பார்த்தாலும் இன்னைக்கு எடப்பாடி இதை காட்டும் போது எவ்வளவு கூட்டம், எவ்வளவு விமர்சனங்கள், என்ன ஏதுங்கிறது பூரா மக்கள் கிட்ட பெரிய பிரமிப்பா இருக்குது. இப்போ அப்கோர்ஸ் கட்சிக்காரங்க அவங்க கூட்டத்தை கூட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு கூட்டத்தை யாருமே எதிர்பார்க்கல. இதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி 2 கட்சி தான். அங்க ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்களோ, அங்க டிடிவி கட்சியை சேர்ந்தவங்க, அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய வேற எந்த கட்சிக்காரங்களும் அங்க கிடையாது. அதிமுக கோட்டை இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய தேமுதிக தொண்டர்களும் அங்க கிடையாது. அப்ப இந்த 2 கட்சிக்காரங்க மட்டுமே இன்னைக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுதாங்க. அப்ப இன்னும் இந்த கட்சிகள் அந்த அலையன்சஸ் ஸ்ட்ரென்தன் ஆக இந்த கிரவுட் இட் வில் கெட் மேக்னிஃபைடு டு மச் மோர் கிரவுட். அப்ப இது இட்ஸ் a வெல்கம் மூவ் தான். அப்ப இப்போ எடப்பாடி அவர்கள் லீடிங் த கேம்பெயின். இதை முடிச்சதுக்கு அப்புறம் தென் த செகண்டரி லீடர்ஸ் வில் ஃபாலோ.